தேசிய சிறைகள் நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மோட பாஜகவோட மாநில துணைத் தலைவர் திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கார். வாங்க, அவர்கிட்ட கேட்க வேண்டியது நிறையா இருக்குது, கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போது லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, டாக்டர் சரவணன் அவர்கள், மதுரை சரவணன் அவர்கள் அதிமுக பாஜகலேருந்து விலகி அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவில் முதல் முறையாக சேர்ந்துருக்காரா இல்லை ரெண்டாவது முறையாக சேர்ந்துருக்காரா? இல்லை வழக்கமாக அவர் பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்சியிலையும் ரெண்டு முறை வந்துட்டு மறுபடியும் சேருவார், விலகிட்டு மறுபடியும் சேருவார். நான் மதுரையில் ஒரு தடவை போயிருந்தப்போ சமீபத்தில் ஒரு சுவரொட்டிகள்லாம், மதுரைனாலே சுவரொட்டிகளில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதில் பார்த்தேன் நான், சர்வ கட்சி சரவணன் அப்படின்னு ஒரு பெரிய சுவரொட்டி போட்டிருந்தது. பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அவர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் எல்லாருக்கும் ரெண்டு தடவை போய் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதிமுகவில் முதல் முறையாக சேர்ந்திருக்கார் போல இருக்குது. அவருக்கு கொஞ்சம் இன்னும் நிறையா வயதெல்லாம் இருக்கிறது. நிறைய கட்சி தமிழ்நாட்டில் கூட இன்னும் அவர் போகாத கட்சி நிறையா இருக்குது. எல்லா கட்சிக்கும் போயிட்டு ஒவ்வொரு கட்சியிலையும் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பட்டப்பெயரான சர்வ கட்சி சரவணன்ற பெயரை அவர் நிலைநிறுத்துவார்னு நம்புகிறேன். அவர் அதிமுகவில் கூட எவ்வளோ நாள் இருக்காரோ அது வரையில் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக பண மதிப்பிழப்புக்கு எதிராக போடப்பட்ட கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் போச்சு. அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரூலிங் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்ல முடியுமா? இப்போ 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நான் கூட எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் இருக்கும்பொழுது மாலையில் இந்த அறிவிப்பு வந்தது. வெளியில் வந்ததும் ஏடிஎம்லெல்லாம் கூட்டம் இருந்தது. அப்போ சொன்னாங்க, இது மாதிரி 1000 ரூபா 500 ரூபா நோட்டெல்லாம் ஒழிச்சிட்டாரு, இன்னிலேருந்து அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி பிரதமர் இப்போ தான் அறிவித்தார் டிவியில். ஆகையினால மக்கள்லாம் ஒரு மாதிரி பேனிக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு அவர் மறுபடியும் மறுநாள் தொலைக்காட்சியில் அது விஷயமாக தெளிவாக ஏன் இந்த முடிவை எடுத்தேன், இது எந்த வகையில் இந்த நாட்டுக்கு பொருளாதார உயர்வுக்கு உத்தரவாதமாக இருக்கும், இது ஏன் இந்த நாட்டுக்கு அவசிய தேவை, அதே மாதிரி இதில் சில சௌகரியங்கள் நிச்சயமாக ஏற்படும், அந்த சௌகரியங்களுக்காக நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் சில கசப்பு மருந்து நீண்ட நாள் நோயை தீர்க்கணும்னு சொன்னால் சில கசப்பு மருந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் இது கசப்பு மாத்திரையாக நினச்சிக்கோங்க. ஆனால் எதிர்காலம் ஆரோக்கியமான எதிர்காலமாக, வளம் நிறைந்த பாரதத்தை உருவாக்குற எதிர்காலமாக இருப்பதற்காக இந்த கடினமான முடிவை நான் எடுத்திருக்கிறேன். இந்த பொதுமக்கள்கிட்ட நான் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இது தேவையான ஒன்று தான் அவர் சொன்னார். அதுதான் இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் 4 பேர் 5 பேர் உள்ள அரசியல் சாசனத்தில் 4 பேர் ஏகமனதாக அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு, கொள்கை முடிவு, பொருளாதார ரீதியான கொள்கை முடிவில் நீதிமன்றத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, அவங்க அதில் தலையிடுவதற்கு உரிமை இல்லை. ஆகையினால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தது, இந்த அரசாங்கம் எடுத்த முடிவு மிகச்சரி என்றது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. நீதியரசர் இன்னொரு அம்மா கூட, நாகரத்னா, மாண்புமிகு நீதியரசர் நாகரத்னா என்பவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கம் எடுத்த முடிவு தப்பு இல்லை, இந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்காக சில நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு மாற்று நடவடிக்கை ஏற்கனவே கூட இருந்த அரசாங்கத்தினால 2 முறை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இது ஒன்றும் தவறு இல்லை, எடுத்த முடிவு தவறு இல்லை, எடுத்த முடிவுக்கு ஆதரிக்கிறாங்க. அந்த விதம், அதை செயல்படுத்தின விதத்தில் கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க முழுக்க முரண்படலை. இது அவங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5க்கு 5 என்று தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அவங்க சொல்கிற விதம் இதை பாராளுமன்றத்தில் வச்சு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் மத்திய அரசு பல முறை சொல்லியிருக்காங்க. இதை ரிசர்வ் பேங்கினுடைய அப்போ இருந்த டைரக்டரோட நம்ம கலந்து பேசியிருக்கிறோம். இது விஷயமா 6 மாதமாக நடவடிக்கை கடித பரிவர்த்தனம் இருந்திருக்கு. எல்லா உத்தரவாதமும் எல்லாவோட கேட்டுக்கொண்ட பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம், பொருளாதாரத்தில் இருந்த வரி ஏய்ப்பு சூழ்நிலை, கள்ளப்பணம்னு ஒன்று இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஃபேக் கரன்சி. அதே மாதிரி அந்த ஃபேக் கரன்சி மூலமாக பயங்கரவாதத்துக்கு நிதி வந்தது, தாராளமாக பயங்கரவாதத்துக்கு நிதி வந்தது. அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு
ஒரு 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 விஷயம். அதே மாதிரி உள்நாட்டில் கருப்பு பணம் உற்பத்தி ஆகாமல் இருக்குது. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா வெளிநாட்டில் ஏற்கனவே போச்சு. அந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பல வகையில் அவங்க ஏற்கனவே இருந்த அரசாங்கம், நம்ம 2014 பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷம் யூபிஏ அரசாங்கத்தில் மிகப்பெரிய அளவில் அப்போ தான் நம்ம சொன்னோம் இத்தனை லட்சம் கோடி வந்து அங்கே இருக்குது. நம்ம கூட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளோ பேருக்கு அது கொடுக்கலாம் போனால் அவ்வளோ பணம் அங்கே இருக்குது, கள்ளப்பணம். அது ஒரு சில வகையில் நம்ம ப. சிதம்பரம் ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் பண்ணது எல்லாமே பொருளாதார மேதை. அவர் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவர். அவர் சொன்னார் இல்லையா, அவர் தான் சொன்னார் இந்த இந்தியாவில் இருக்கிற நோட்டு அடிக்கிறாங்க இல்லையா, கரன்சி பிரிண்ட் பண்ணுற அந்த எந்திரத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தவர். அதன் மூலமாக 1000 ரூபாய் 500 ரூபா நோட்டுகளை அவன் சாதாரணமாக அடித்து அதை வந்து காஷ்மீரில் இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு அதை கல் அடிக்கிறதுக்கு இதுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லை வழியாக அந்த கள்ள நோட்டுகளெல்லாம் இந்தியாவில் விட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை டீஸ்டபிளைஸ் பண்ணதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்ததே ப. சிதம்பரம் போன்ற பொருளாதார மேதைங்க தான். இன்றைக்கி அவர் தான் அந்த கேஸுக்கு வாதாடுறாரும் கூட. அது துரதிருஷ்டவசமான இன்றைக்கி அவர் வந்து அந்த நாகரத்னா அம்மையாருடைய தீர்ப்பை மட்டும் அவர் வரவேற்று பேசியிருக்காரு. மற்றபடி 4 பேர் சொன்னதை அவர் கண்டுக்கல. மேலே வந்து தீவிரவாத ஒழிப்புன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. பொருளாதார மேதைன்னு சொன்னாங்க இல்லையா இத்தாலிய காங்கிரஸ், அந்த 10 வருஷத்தில் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இங்கெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற இந்த தொலைக்காட்சி விவாதத்தெல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க, திமுக, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் நாங்கள் பெட்ரோல் விலையை வந்து மன்மோகன் சிங் கட்டுக்குள்ளார வச்சுருந்தாரு அப்படிலாம். அவர் பண்ணது எல்லாமே மேலே 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 உலக வங்கிலையும் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கிட்டே இருந்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 500 ரூபா 1000 ரூபா நோட்டை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நாம் இன்னும் 50 வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட்டில் விலை உயரணும் என்று சொல்கிறத அந்த 2014க்கு முன்னாடி இருந்த அந்த 7-8 வருஷத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாங்கியிருப்பார். கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு அது 10 கோடின்னு வரும். மனசாட்சி இல்லாத உயர்ந்தது. நாம் இன்னும் 30 வருஷத்துக்கு பிறகு என்ன விலை வருமோ, 40 வருஷத்துக்கு பின்னாடி என்ன விலை போகிறோ அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு மனையிலேருந்து வீட்டிலேருந்து எட்டாக்கனியாக இருந்தது. அங்கே உங்களுக்கு யாரெல்லாம் வீட்டு வசதி அதில் லோன் வாங்கியிருக்காங்களோ, வீட்டு கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஆனால் 2016க்கு பிறகு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வரலாறு காணாத குறைஞ்சது. சாமானியன் கூட வந்து வீட்டில் வசிக்கணும்னு, சொந்த வீட்டில் வசிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு ஒன்று ரியல் எஸ்டேட்னுடைய விலை கம்மியாக இருக்கணும், அந்தமாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுமே 2016க்கு பிறகு நடந்த மாற்றம். இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதனால தான் சாமானியனுக்கு கூட வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி பல விஷயம். ஒன்று தீவிரவாத ஒழிப்பு, உடனே கள்ளப்பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரான்னு வந்த உடனே பிரதமர் 2014 அமைச்சரவனுடைய முதல் கையெழுத்தையே வந்து நீதியரசர் ஷா தலைமையில் அந்த வெளிநாட்டு பணத்தை வந்து உடனே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட முடியுமான்னு, அதுக்கு எந்த நாட்டோட ஒப்பந்தம் போடணும். அதுக்காக தான் ஒவ்வொரு அண்டை நாட்டோடையும் அவர் வந்து நல்லுறவு வேணுன்றதுனால தான் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே அதுக்காக அமைஞ்சது. இன்றைக்கி எல்லா நாடுமே இந்தியா கிட்ட அந்த யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு பணத்தை வச்சுருக்காங்க அந்த முதல்ல அதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டே கொடுக்க மாட்டாங்களே. யார் வந்து வச்சுருக்காங்கன்ற அக்கௌண்ட் விவரமே கணக்கு விவரம் கொடுத்ததே இல்லை. இப்போ அதற்கான முயற்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால தான், எல்லா வெளிநாட்டோட உறவு சரி பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தினுடைய அக்கௌண்ட் கிடச்சிருக்கு. அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறோம். அது எப்படியெல்லாம் இங்கே வந்திருக்கு. ஏன்னா வெளிநாட்டுலேருந்து வர பணத்தை நம்ம சாதாரணமாக இந்த என்ஜிஓன்னு வச்சுப்பாங்க. அது எதுக்கோ பயன்படும், மத மாற்றம் உட்பட எதுக்கோ பயன்படும். அதுக்காக பயன்படுது தான் அந்த பணம் வந்தது. இங்கேருந்து கருப்பு பணமாக போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வெள்ளையாக வந்துட்டு இருந்தது. இதுதான் பொருளாதாரத்தினுடைய சீரழிவாக இருந்தது. இப்போ பாருங்கள் 2016க்கு பிறகு எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு இடத்துல இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது இல்லை, வாங்கிறதுக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ரியல் எஸ்டேட்னுடைய விலை ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்குது இல்லை. அதுக்கு காரணம் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டுங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் அதன் பிறகு நடந்தது. இது எல்லாமே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும். அதனால தான் இன்றைக்கி நாம் எல்லா யூரோப்பு கண்ட்ரிஸு வளர்ந்த நாடுகளெல்லாம் விட 5வது இடத்துல பொருளாதாரத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு இந்த பாரத பிரதமர். அடுத்த 5 ட்ரில்லியன் எக்கனாமி ஏதோ சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு போக போகிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகளை விட தாண்டி நம்ம போக போகிறோன்றார். அது எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் இந்தியா, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் இந்த டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண அமைப்பு சாரா தொழிலில் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்களில் 1,40,00,000 பேர் பிஎஃப்னுடைய சர்க்கிளுக்கு வந்திருக்காங்க. 1,32,00,000 பேர் வந்து இஎஸ்ஐனுடைய வரம்புக்குள்ளார் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம், அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு பென்ஷன் திட்டம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. இதெல்லாம் அதில் கொண்டு வர முடியுதுன்னு சொன்னால்
இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாலவும் கரண்ட்டில் அவங்க வந்து ஆன்லைனில் தான் பணம் கொடுக்க முடியும், சம்பளம் கொடுக்க முடியும், இதெல்லாம் கொண்டு வந்ததுனால தான். அது மாதிரி இன்கம் டேக்ஸ் பேயர் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 130 கோடி மக்கள் 130, அதில் எத்தனை பர்சன்டேஜ் இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதில் எத்தனை பேர் வரி கட்டுறவங்க வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, 40லேருந்து 50 விழுக்காடு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏமாற்ற முடியல. அதுக்கு முன்னாடி இருந்தது தானே, 2500 கூட கேஷ் வந்து ரொக்கம் பரிமாற்றம் பண்ணக்கூடாது இருந்தது. பிரதமர் வந்தப்போ நம்ம பிரதமர் வந்த பிறகு, மோடிஜி வந்த பிறகு 20,000 வரைக்கும் கேஷ் டிரான்சாக்ஷன் அலோடு இருந்தது. அதுக்கு மேலே அப்பயும் இருந்தது தான் சட்டம். ஆனால் அது செயல்முறைப்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ நாம் இந்த டிமானிட்டைசேஷன் மூலமாக அது எல்லாத்தையும் கட்டுக்குள்ளார கொண்டு வந்ததுனால இன்றைக்கி இந்த பொருளாதாரம் உயர்ந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குது, நிறைய வந்து இந்த கேஸ் மானியம், கேஸ் கொடுக்க முடிஞ்சிருக்குது, வீடு இல்லாதவங்களுக்கு வந்து பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கொடுக்க முடிஞ்சிருக்கு. இப்படி பல வகையில் வளர்ச்சி திட்டத்துக்கு பயனுள்ள வகையில் இந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த டிமானிட்டைசேஷன் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அதற்காக இந்த நீதியரசர்கள் பாரத பிரதமர் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குது. தமிழ்நாடு, பாரதம் நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாதார உயர்வான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு சர்டிஃபிகேட்டை, ஒரு சான்றிதழை சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய பாரத பிரதமர் கொடுத்துருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து தமிழகத்தில் வந்து திமுகவோட பாஜக கூட்டணி வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இணையதளங்களில் மற்ற நியூஸ் சேனல்லலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி, இது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு தலைவர்கள் மதிப்பளிப்போம். அப்படி தான் பிஜேபியினுடைய தலைவர்கள் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த வகையில் அடிமட்டத்தில் இருக்கிற காரியகர்த்தர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாட்டுக்காக, தேசியத்துக்காக, ஆன்மீகத்திற்காக, ஊழல் ஒழிப்பணுன்றதுக்காக, குடும்ப அரசியல் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக, ஜனநாயகம் தழைத்தோங்கணும், அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்து இன்றைக்கி வலைதளங்களில் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவருடைய உணர்வு, அவருடைய ஃபீலிங், அவர் அனைவருடைய எதிர்பார்ப்பு திமுக மாதிரி ஒரு தீய சக்தி அது இந்த நாட்டில், தமிழ்நாட்டிலேருந்து துரத்தப்பட வேண்டும், அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்றது அவங்களுடைய அனைவருடைய விருப்பமும் கூட. அதை தான் மாநில தலைவர் சொல்கிறாரு. உணர்வுகள், தொண்டர்கள், காரியகர்த்தர்கள், அடிமட்ட காரியகர்த்தர்களுடைய உணர்வுகளை நாம் பிரதிபலிக்கணும்னா நிச்சயமாக திமுக வந்து சித்தாந்த ரீதியில், கொள்கை ரீதியில் எதிரான கட்சி. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எதிர் துருவத்தில் இருக்கிற கட்சி. ஏன்னா எங்களுடைய கட்சி பிஜேபி பொறுத்தவரையில் நமக்கு நேஷன் ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்ட்டி செகண்டு, செல்ஃப் லாஸ்ட் அப்படி சொல்லுவோம். ஆனால் திமுகவுக்கு வந்து முதல்ல குடும்பம், ரெண்டாவது கட்சி, தேர்டு தான் வந்து ஸ்டேட்டோ, மாநிலமோ, இந்தியாவோ, நாடோ இருக்கும். ஏன்னா அது கண்ணுக்கு எதிர தெரியுது. இப்போ ஒரு எம்எல்ஏ நேத்திக்கு கூட பேசுகிறாரு, உதயநிதி இல்லைங்க, இன்ப நிதி வரணுங்க, அவர் தலைமையாக வந்து அப்போ தான் என்னுடைய நான் வந்து உயிரோடு வந்து நான் கடைசி காலத்தில் போகிறதுக்குள்ளாதாவது வரணும் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ கேவலமாக இவங்க வந்து சுயமரியாதை, தன்மானம். இன்னொருத்தர் சொல்கிறார், ஒரு பெரிய மந்திரி, ஒரு இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேரரசராகவும் ஒரு மகனை வந்து சிற்றரசராகவும் பார்க்குறாராம். இவர் என்ன குறுநில மன்னரா? இவருக்கு என்ன இது? இதெல்லாம் பொதுமக்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு வெக்கங்கட்டத்தனமாக இவ்வளோ ஒரு பதவிக்காகவும், பணத்துக்காகவும், ஆசைக்காகவும் இவ்வளோ கேவலமாக இறங்கி போயிட்டு அவர் துணை முதலமைச்சர் வேலையை ஒரு அமைச்சராக பார்த்துட்டு இருக்காராம். அது ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு. இப்படி இவங்க ஒரு சுயமரியாதைன்னா கிலோ என்னக்க விலைன்னு கேட்குற அளவுக்கு ஒரு தன்மானம் இல்லாத ஒரு இயக்கம் திமுக. அது நிச்சயமாக அழித்து ஒழிக்கணும். தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியில் மிக நேரடியான எதிரி உள்ள கட்சி. ஏன்னா எந்த காலத்திலும் அவங்களோட கொள்கை ரீதியில் ஒத்து போக முடியாது. எங்களை பொறுத்த வரையில் பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சி, எங்களுடைய கொள்கைக்கு நேர் விரோதமான கொள்கை, இந்த நாட்டினுடைய சம்பந்தப்படாத ஒரு கட்சி. அதுபோல் காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் முக்து பாரத் வேணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கட்சியை தவிர மீது எந்த கட்சி கூடயும் கூட்டணி இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக எங்களுடைய எதிரி கட்சி. அவங்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் நேர் எதிரான சித்தாந்தம். ஆகினால அவங்களோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது தான் மாநில தலைவரும் உறுதியாக சொல்லியிருக்காரு.
நிச்சயமாக நாங்கள் வந்து மாநில தலைவர் குறிப்பிட்டது மாதிரி தனியாக போகிறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கணும் தான் மாநில தலைவர் சொல்கிறார். எங்கள் மாநில தலைவர் என்ன சொல்கிறார், 35 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்காக நான் என்ன பாடுபடணும்னு நினைக்கிறேனோ அதை நான் வந்து செயல்படுத்துவேன். நிச்சயமாக அந்த 33 விழுக்காடுக்கு மேலே போனால் தான் அந்த வெற்றி பெறக்கூடிய ஆட்சியில் அமரக்கூடிய கட்சியாக இருக்கும். அதுக்காக மாற்றுவதற்காக தான் நான் முயற்சி எடுக்கிறேன், முழு நேரமும் பாடுபடுறேன், எல்லும் பகலும் நான் பாடுபடுறேன்னு சொல்கிறாரே தவிர யாரோடையும் கூட்டணி சேர்ந்து ஒரு சில கொஞ்சம் எம்எல்ஏ எம்பிக்காக நான் இந்த பொறுப்புக்கு வரலன்னு சொல்கிறாரு. அவருடைய எண்ணம் தான், அவருடைய எண்ண ஓட்டம் தான் எல்லா காரியகர்த்தர்களும், அடிமட்டத்தில் இருக்க எல்லா காரியகர்த்தர்களும் இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரையில் நாங்கள் தனியாகவே நின்று 2014 கூட 2 எங்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு 2 எம்பியை ஜெயிச்சிருக்கோம். அப்போ வந்து திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. நாங்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி திமுகவும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குது. ஏன் நம்ம இப்போ ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்து போனது எல்லாருக்கும் தெரியும். அதனால் திமுக ஒன்றும் தோற்க முடியாத கட்சியை நான் கூட்டணி இல்லாமலாம் வரவே முடியாது. அவர் ரொம்ப சவடாலாம் விடுறதில்ல எந்த அர்த்தமும் இல்லை. அவங்க எப்பயுமே தனியாக நிற்க முடியாது. ஆனால் பிஜேபி எல்லா வகையிலும் தனியாக நின்று இருக்கும், எல்லா இடத்துலையும் தனியாக நின்று இருக்கும். பல உதாரணங்கள் எங்களுக்கு இருக்குது. அதனால் திமுகவுடைய கூட்டணி என்பது நிச்சயமாக இருக்காதுன்னு தான் நானும் நம்புகிறேன். திமுக தலைமையிலான தமிழக அரசு வந்து இந்த கடைசி 3 மாதம் இந்த குவார்ட்டருக்கு மட்டுமே 53,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. மொத்தமாக 1 லட்சம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து இந்த ஒரு வருஷத்தில் இந்த கடைசி 3 மாதத்தில் மட்டும் 53,000 கோடி வாங்கியிருக்காங்க. இதன் பின்னணி என்ன, இவங்க என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்னு ஏதாவது தெரியுமா? அதாவது இதுக்கு பின்னணியே ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது என்னென்னலாம் அதிமுக குறித்து பேசினார், திராணி இல்லாதது என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தினார் அதிமுககாரங்களை பற்றி, ஆட்சி நடத்த தெரியலன்னு. ஆனால் அது முழுக்க ஒரு தலைவருக்கு பொருந்தும்னா அது ஸ்டாலின் தான். அவர் இந்த வடிவேலு பணியில் அவரே கண்ணாடியில் நின்றுங்கன்னு அவர் பேசுறதெல்லாம் திருப்பி கேட்டார்னாலே போதும். அதுக்கு வேறு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படியெல்லாம் பேசினவர் தான் அவர். அவங்க கூட 5 லட்சம் கோடியில் தான் கடன், அவங்க கூட 80,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்கியிருந்தாங்க கடைசி அவங்க போகும்போது. ஆனால் இவர் வந்து இந்த 3 மாதத்துலேயே 53,000 கோடி, இது வரைக்கும் இவர் வந்து 1.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் ஆக்கி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனை 6 லட்சம் கோடியாக உயர்த்தின பெருமை தான் நம்மளுடைய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய திறமையான ஆட்சிக்கு அவர் வந்து சொல்கிறாரு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ஏற்கனவே மின்சார கட்டணம் தொட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி கரண்ட்டு மின்சாரத்தை தொட்டால் ஷாக் அடிக்கல, இப்போ வேறு அதனுடைய பில்லை பார்த்தா ஷாக் அடிக்குது. அவரே சொன்னார் மாதம் மின் கட்டணத்தை கொண்டு வரணும், அது கொண்டு வராமல் இப்போ அதையே வந்து அவர் சொன்ன வாக்குறுதி அவர் எதையுமே நிறைவேற்றலை. மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி பால் விலை உயர்வு சமீபத்தில் கூட நேற்றுக்கு கூட ஒரு பாலினுடைய விலை வந்து பல மடங்கு ஒவ்வொன்றும் எல்லா கலர் பாலும் கலராக உயர்த்திட்டார். எல்லாம் இந்த கலரில் பச்சை கலர், ஆரஞ்சு, நீலம் எல்லாத்தையும் உயர்த்திட்டார். அதுக்கு வியாக்கியானம் வேறு சொல்லுவாங்க புதுசாக, இது இவங்க பயன்படுத்தலை, அது அவங்க பயன்படுத்தலைன்னு எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. இதுதான் இல்லை, சொத்து வரி 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்திருக்கு. எல்லாம் நம்ம பார்ப்போம். அவரே தான் கேட்டார், சொத்துக்கு வரியா, சொத்தை விற்றுட்டு வரி கட்டணுமான்னு கேட்டார் அவர். அதுதான் இப்போ அவரு நம்ம கேட்குறோம், ஏன்னா சொத்தை விற்றுட்டு உங்களுக்கு வரி கட்டணுமான்னு. அப்படி இவ்வளோ உயர்த்தியும் கூட எந்த விதமான அரசாங்கத்துக்கு அரசு ஊழியர்களுக்கோ இன்றைக்கி கூட செவிலியர்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது, உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்குது. 5ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ யாரால் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் நாங்கள் எங்களுடைய அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது, பழைய ஓய்வூதிய கோரிக்கை இருக்கிறது, அதை நிறைவேற்றதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், 5ஆம் தேதி எங்களுக்கு திட்டமிட்டபடி தொடரும்ன்றாங்க. இப்படி எல்லா விதமான மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு, ஆனால் மேலே கடனை மட்டும் வாங்கிட்டு நான் வந்து இதை கொடுப்பேன். இப்போ கூட பொங்கலுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னார் போன தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2,500 ரூபா கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 1,500 ரூபா சேர்த்து 5,000 கொடுங்கன்னு சொன்னவர் தானே அவர். அதனால் இன்றைக்கி எப்படி அவர் சரி அவர் கணக்கிலே போடுவோம், 2,500 + 1,500 5,000ன்றதை 4,000 கொடுக்கலாமில்ல. இன்றைக்கி 1,000 ரூபா கொடுப்போன்னு சொல்கிறாரு. அது கூட நான் கரும்பு கொடுக்க மாட்டேன்னாரு. எங்களுடைய தலைவருடைய போராட்டம், மாவட்ட அளவில் விவசாய அணியினுடைய மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தின பிறகு அத்தனை லட்சம் விவசாயிங்க கரும்பு இவரை நம்பி நட்டுட்டாங்க. அந்த பன்னீர் கரும்பு வேறு எதுக்கும் பயன்படாது.
அந்த இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் அது பயன்படும், அது சர்க்கரைக்கோ வெள்ளத்துக்கெல்லாம் பயன்படாது. அந்த கரும்பை இவர்களை போனதோட கொள்முதல் பண்ணதை வச்சு அவங்க போட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே அவங்க போட்டவங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? அதுக்காக பிஜேபி முயற்சி எடுத்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றைக்கி அது வந்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட நாங்கள் தேங்காய் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். வர நாளைக்கு நடக்க போகுது. இப்போ நாம் இல்லைன்னா அண்ணாமலை என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை உடனடியாக நிறைவேற்றுற இடத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ கடன் வாங்க போகிறாங்க? ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு வங்கி அதிகாரிகிட்ட, என்னை கேட்காம எனக்கு நீங்கள் எப்படியா கடன் வாங்கலாம்? ஒவ்வொருத்தர் தலைமையில் இத்தனை கடன் வாங்கி நீங்கள் எங்கிட்ட கேட்டுட்டா வாங்கினீங்க அப்படின்னு அவர் கேட்பார். அது கிட்டத்தட்ட அது மாதிரி பொதுமக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அதிருப்தியை இந்த 1.5 வருஷத்தில் இந்த அரசாங்கம் சம்பாதிச்சிருக்கு, மிகப்பெரிய அதிருப்தி சம்பாதிச்சிருக்குது. இது 2024 நிச்சயமாக பார்ப்போம். தங்கள் நேரத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சிவா, நன்றி, வணக்கம்.